வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். தென்னிந்திய மற்றும் தேசிய அளவிலான இறகுப்பந்து போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ள காரைக்கால் அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வி ஜனனிகா புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள பிரபல ரவுடி குண்டாஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோர் சொத்தை கேட்டு மிரட்டிய திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது அளித்த புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்னிந்திய மற்றும் தேசிய அளவிலான இறகுப்பந்து போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ள காரைக்கால் அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வி ஜனனிகா புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். காரைக்கால் அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த தம்பதியினர் ரமேஷ், கீதாமணி ஆகியோரின் மகள் செல்வி ஜனனிகா. தனியார் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் தென்னிந்திய மற்றும் தேசிய அளவிலான இறகுப்பந்து போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். அண்மையில் சீனாவில் நடைபெற்ற 17 வயதிற்கு உட்பட்ட ஆசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அணி சார்பில் விளையாடிய மாணவி செல்வி ஜனனிகா வெண்கல பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். அதைத் தொடர்ந்து தாயகம் திரும்பிய மாணவி ஜனனிகா மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தான் பெற்ற வெண்கல பதக்கத்தை காண்பித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது மேலும் பல பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்க்குமாறு மாணவி ஜனனிகாவை முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்தினார். சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தார். புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள பிரபல ரவுடி குண்டாஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் அரசன்குளம் மடுக்கரை மெயின் ரோட்டை சேர்ந்த தாடி ஐயனார் இவர் மீது 6 கொலை வழக்கு, 6 கொலை முயற்சி வழக்கு, 6 கஞ்சா வழக்கு, வழிப்பறி, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. தற்போது கஞ்சா வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மங்கலம் உதவி ஆய்வாளர் பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் பரிந்துரை செய்தார். அதனை ஏற்று மாவட்ட ஆட்சியர் தாடி ஐயனார் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தாடி ஐயனார் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இவர் இன்னும் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்படுவார். இதனையடுத்து போலீசார் சிறையில் இருக்கும் அவரிடம் குண்டர் சட்டம் பாய்ந்ததற்கான நகலை வழங்கினர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோர் சொத்தை கேட்டு மிரட்டிய திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது அளித்த புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ். 75 வயதான இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். இவருக்கு சொந்தமான 2200 சதுர அடி புதுச்சேரி நகர பகுதியான கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது. இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திமுகவின் மாநில அவை தலைவருமான SP சிவக்குமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார். இதனிடையே முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு மூர்த்தி பால்ராஜை வலியுறுத்தியுள்ளார். ஆனால் கடையை காலி செய்யாமல் ரூபாய் 5 கோடி மதிப்பிற்கு விற்பனையாகும் இடத்தை ரூபாய் 2 கோடிக்கு தனக்கு விற்பனை செய்யவும், அதில் ரூபாய் 50 லட்சம் முதலில் கொடுத்தவுடன் தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் எனவும், மீதி பணத்தை பல்வேறு தவணைகளாக தருவதாகவும் திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளர் மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து புகார் அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் அவரது மனைவி மற்றும் மகன் மீது கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பேரணியாக பிரெஞ்சு தூதரகம் செல்ல முயன்ற SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் ரங்கப்பிள்ளை வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து தடுத்ததை அடுத்து அவர்கள் அங்கேயே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை ஹஸ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு சிவபெருமான் மீது சாத்தப்பட்ட அன்னம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் மெயின் ரோடு சௌந்தர்யா கோல்டன் சிட்டியில் புதியதாக உருவாகியுள்ள சிவ ஆலயமான சின்னஞ்சிறு கைலாயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காலையில் இருந்து திருவாசக முற்றோதுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வாவது 4வது நாடகமாக 63 நாயன்மார்களின் நாடகம் வரிசையில் திரிக்குறிப்பு தொண்டர் நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி சமஸ்கார பாரதியின் முயற்சியால் புதுச்சேரி ACT படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்தும் ஷெரீப் அவர்களின் இயக்கம் மற்றும் ஒப்பனையில் திரு பிரமோத் மற்றும் பரமேஸ்வரி மேற்பார்வையில் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க திரிக்குறிப்பு தொண்டர் புராண நாடகம் நடத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் சிவ ஆகம விதிப்படி பெண்களே முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சாந்தி சிவ சுமதி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருக்கரங்களாலே திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சின்ன கைலாயத்தின் மீது அன்னம் சாத்தப்பட்டு காய்கறிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரு சிவஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் நிறுவனர் நற்பணி திலக அருணாச்சல சுவாமி, சின்ன கைலை சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம், நல்லவாடு முதன்மை சாலைகளில் கழிவுநீர் வாய்க்கால் உடனே அமைக்க புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் அவர்களிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம், நல்லவாடு முதன்மை சாலைகளில் செல்லும் பிரதான சாலைகளில் இருபுறமும் நீண்ட நாட்களாக கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வலியுறுத்தி 2021ஆம் ஆண்டு முதல் மணவெளி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக பலமுறை கோரிக்கை மனுவை வழங்கி வந்த நிலையில் தற்போது அரசு அந்த பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்காலை அமைக்காமல் சாலை போடுவதற்கான பணிகளை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தொடங்கியுள்ளது. நீண்ட நாட்களாக கோரிக்கையான தவளக்குப்பம், நல்லவாடு செல்லும் சாலைகளில் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்த பிறகே சாலை போட வேண்டும், நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதியின் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனு விடுத்துள்ளனர்.
ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கத்தில் இருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயம். இங்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அபிஷேக பூஜையை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி, மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் மற்றும் மூலவருக்கு அன்ன அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு மகான் மீது சாத்தப்பட்ட அன்னம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து அனைத்து பக்தர்கள் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பாளையம் முதல் திருவாண்டார் கோவில் சின்னப்பேட் வரை ரூபாய் 1,37,93,000 மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள திருபுவனை பாளையம் முதல் திருவாண்டார் கோயில் வரை 1870 கிலோமீட்டர் உள்ள இணைப்பு சாலையை மேம்படுத்த பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,37,93,000 திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீஸ், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணர் மற்றும் ஒப்பந்ததாரர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாஜக கட்சி சார்பில் சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு சம்பந்தமான BLA 2 ஆகியோருக்கான பயிற்சி பட்டறை முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு மற்றும் உப்பளம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதலியார்பேட்டை அகத்தியர் ஹாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். BLA 2 பாஜக கட்சியின் வாக்காளர் முகவர் 2 ஆகியோருக்கு சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு சம்பந்தமான பயிற்சி விளக்கங்களை பாஜக பொறுப்பாளர் வெற்றி செல்வம் வகுப்பு எடுத்தார். இந்த பயிற்சி பட்டறையில் முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு மற்றும் உப்பளம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 3 BLA முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, மாவட்ட பொறுப்பாளர் ரத்னவேல், மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், தேர்தல் பிரதிநிதி தமிழ் மாறன், மாநில பொதுச் செயலாளர் மற்றும் தொகுதிக்கு உட்பட்ட மாநில மாவட்ட அணி பிரிவு நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்னிந்திய மற்றும் தேசிய அளவிலான இறகுப்பந்து போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ள காரைக்கால் அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வி ஜனனிகா புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள பிரபல ரவுடி குண்டாஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோர் சொத்தை கேட்டு மிரட்டிய திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது அளித்த புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.